லட்சுமணன் அந்த மூச்சையாகி பிரம்மாஸ்திரத்தில் அவருடைய இந்திரஜித்துடைய அந்த பானத்தினால் மயக்கமுற இருந்த பொழுது இமயமலையில் இருந்து அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வரும் பொழுது விழுந்த ஒரு சில துளிகள் தான் சஞ்சீவி மலையின் துளி விழுந்த பூமி, வாராக ரூபமாய் தோன்றிய சாமி. தமிழகத்தில் உள்ள அதிசயம். கடலூர் மாவட்டம் திருமுட்டம் எனப்படும் ஸ்ரீ முஷ்ணம் அருகில் இருக்க அழகிய கிராமம் ஆதி வாராக நல்லூர். இக்கிராமத்தில் அமைஞ்சிருக்க ராமகட்டி மலை எனப்படும் முகடு, திருதாயுகம், ஸ்வேத வாராக கல்வம் ஆகிய காலங்களுக்கும் தொடர்புடையதாய் இருக்கு. லட்சுமணன் மூச்சையாகி கிடந்த நிலையில சஞ்சீவி மூலிகை வேண்டுமென ஸ்ரீ அனுமனிடம் ராமபிரான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சஞ்சீவி மலையை பெயர்த்து ஸ்ரீ அனுமன் கொண்டு வரும் வழியில அதுல ஒரு துளி விழுந்து இம்முகடு உருவானதாகவும் பெருமாளின் 3ஆம் அவதாரமாக ஸ்ரீ வாராக அவதாரம் தோற்றத்தை இப்புண்ணிய பூமியில எடுத்து முட்டி பெயர்த்த இடமே திருமுட்டம் எனப்படும் ஸ்ரீ முஷ்ணம் என்றும் வாராக ரூபம் தோன்றிய இடம் என்பதால் ஆதி வாராக நல்லூர் என்ற திருப்பெயரும் பெற்று விளங்குவதாக தல புராணங்களும் செவிவழி செய்திகளும் விளக்குது. சுமார் 20 ஏக்கர் சுற்றளவு கொண்டு இம்முக்கட்டையோட மீது வழிபாடு நடத்தினா பிள்ளை பேரு இல்லாதவர்கள் ஓராளுல பிள்ளை பேரோட கோவில வந்தடைந்து வேண்டதுல நிறைவேற்றிட்டு போவாங்க என்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயரிடம் கோரிக்கை வைத்தவர்கள் பலனடைந்து பயன்பெறுவார்கள் என்பதும் நிதர்சனம். ஆதி வாராக பெருமாள் அவதார இடத்தின் கீழ் இருக்க சிறு குகையில ஸ்ரீ ஆஞ்சநேயர் வருகின்றவர்களை கைகூப்பி வரவேற்கும் காட்சியும் எதிர் திசையோட அமைதியே உருவாய் தீர்த்த குளம் காட்சியும் அழகே அழகு. அவசியம் வாழ்வில் ஒரு முறையேனும் ராமகட்டி மலை எனப்படும் ராமமுகடு சென்று வாருங்க. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியிடம் வேண்டியதை பெறுங்க. கார்த்திகை மாதம் இம்மலை முகட்டுல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இவ்விடத்தை அடைய சாலை மார்க்கமா ஸ்ரீ முஷ்ணம் வந்தடைந்து 2 மைல் தொலைவில் இருக்க ஆதி வாராக நல்லூர் வாடகை வாகனங்களான ஆட்டோ, கார், வேன்ல சென்றடையலாம். ஜெய்ஹிந்த், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்று கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் ஸ்ரீ ஆதிவராக நல்லூர் கிராமத்தில் இருக்கின்ற ராமகட்டி மலை என்கின்ற மிருத்யு சஞ்சீவி மலை பற்றி தான் பேச போகிறோம். இந்த மலையானது ஆரம்ப காலங்களில் விஷ்ணுவின் மகா அவதாரமான 3 அவதாரங்கள், முதலில் மச்ச அவதாரம், 2வது கூர்ம அவதாரம், அதை தொடர்ந்து வராக அவதாரம். அந்த வராத அவதாரம் எடுத்த நல்ல ஊர் தான் இந்த ஆதிவராக நல்லூர். அப்படி இருக்கையில் இங்குதான் ஸ்ரீ பூவராக பெருமாள் அவதாரம் எடுத்து இரண்யேஷன் என்ற அந்த கொடூரனிடமிருந்து நம்முடைய பூமாதேவியை காவந்து பண்ணி திருமுட்டத்தில் திரும்பி அவதரித்திருக்கிறார் என்பதுதான் இங்க செவிவழி செய்தியாக நாம் வருகின்ற அந்த செய்தி. இந்த மலையின் உச்சியில் அவர் அவதாரம் எடுத்த அந்த இடமும் இருக்கிறது. இருந்தாலும் இது ஒரு 3 அவதாரங்கள் கழித்து வருகின்றது ராம அவதாரம். அந்த ராம அவதாரம் காலத்திலே ஸ்ரீமத் ஆஞ்சநேயர் லட்சுமணன் அந்த மூச்சையாகி பிரம்மாஸ்திரத்தில் அவருடைய இந்திரஜித்துடைய அந்த பானத்தினால் மயக்கமுற இருந்த பொழுது இமயமலையில் இருந்து அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வரும் பொழுது விழுந்த ஒரு சில துளிகள் தான் இந்த மலையின் ஒரு முகடாக கருதி கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் இது புராண இதிகாசங்களில் பெயர் பெற்ற மலை தலமாக இருந்தாலும் இப்பொழுது இங்கு வருகின்ற பக்தர்கள் அந்த மிருத்யு சஞ்சீவி மலையில் உற்பத்தி ஆகின்ற சுனை நீரில் இருந்து பக்கத்தில் ஒரு தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்தில் மூழ்கி அந்த கார்த்திகை மாதங்கள் முழுவதும் இங்கு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு இந்த குளத்தில் நீராடி ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தவர்களுக்கு பிள்ளை பேரு, மனை சம்பந்தமான பிரச்சனைகள், கல்யாணம், ராகுகேது தோஷங்கள் இவையெல்லாம் நீங்கு பெற்று நல்ல விதமாக உலகளாவிய பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். இங்கு ஸ்ரீமுஷ்ணம் சேத்திரமானது முதலில் வராக சேத்திரம், அதற்கு பிறகு சிவசேத்திரம், அது எல்லாம் பிரம்மா இருக்கின்ற தலமாக பிரம்மதண்ட தீர்த்தம் ஒன்று இருக்கிறது. அந்த பிரம்மதண்டத்தில் அங்கு பிரம்மா இருக்கிறார், கூடவே இங்கு ஆஞ்சநேயர் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் அந்த வராக சேத்திரத்தில் வைணவ தலத்தில் 3வது இடமாக விளங்குகின்ற இந்த இடத்தில் மிக சிறப்பாக மக்களுக்கு அருள்பாலித்து வருகின்றார் இந்த ஆஞ்சநேயர். இவரை மிருத்யு சஞ்சீவி ஆஞ்சநேயர் என்றுதான் நாம் குறிப்பிடுகின்றோம். எல்லா காலங்களிலும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து இந்த குகையில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் வருகின்றவரை முதலில் அவர்தான் வணங்குவது போல தெரியும். இதுதான் இந்த கிராமத்தின் சிறப்பு. வணக்கம்.